அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்மளோட புடலங்காய் கொடிங்க. நான் இவ்வளோ நாளும் பச்சையாக இருக்கிறது புடலங்காய் கொடின்னு பார்த்தா அது வந்து சொரக்காய்ங்க. சொரக்காய் பிஞ்சு வருதுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து முத்தினதும் அவ்வளோதாங்க. ஏன்னா கொடி நல்லாவே காஞ்சிடுச்சுங்க. இந்த 3 புடலங்காயை நம்ம அறுவடை பண்ணித்தாங்க ஆகணும். ஏன்னா கொடி காஞ்சதால் நம்மளுக்கு இனிமேட்டு முத்தாது. நான் இவ்வளோ நாள் இந்த பச்சையாக இருக்கிறது புடலங்காய்னு விட்டதால் தாங்க இவ்வளோ நாளும் அப்படியே இருக்குது. என்னடா அப்படியே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் கொடி காஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த 3 புடலங்காயும் இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோங்க. பாருங்கள், 3 ஏற்கனவே நான் வந்து 2 புடலங்காய் அறுவடை பண்ணிருக்கேன். மொத்தம் 5 புடலங்காய்ங்க. இது வந்து இன்னும் முத்தணும், இருந்தாலும் இதுக்கு மேலே முத்தாதுங்க, கொடி காஞ்சிச்சு பாருங்கள் 3 புடலங்காய். ஸோ இதை நம்ம வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. விதை போட்டு வச்சுருக்கோங்க மீதி பாருங்கள். புடலங்காய் சுரக்காய் மறுபடியும் அதெல்லாம் வளர்ந்து வந்தால் நம்மளுக்கு மறுபடியும் காய் கிடைக்குங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ விதை போட்டதுன்னு பாருங்கள். இதில் புடலங்காயும் சுரக்காயும் இருக்குது. இது கத்தரிக்காய்ங்க. இந்த பாருங்கள் வந்தது. இதெல்லாம் இது வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொடி ஏற்றி விடலாம்.